நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம வெள்ளியங்கிரி எலிஃபண்ட் அந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது இந்த வீடியோவுக்கு. இப்போ ஒரு சிலர் என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது போய் பண்ண வேண்டாமா அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் பவரில் ஏதோ பை லக் அவன் பொழைச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஒரு சிலர் இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் பவரும் அந்த பவரும் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் அசிங்கமான கமெண்ட்ஸ்லாம் கூட போட்டிருந்தீங்க. சரி, பரவாயில்ல. இன்னும் ஒரு சிலர் அந்த நண்பர் யார், நீங்கள் அவரை ஃபோட்டோ எடுத்துருக்கலாமே, போய் அவர்கிட்ட பேசியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி கூட ரெக்வஸ்ட் போட்டிருந்தாங்க. நான் தேடி தேடி பார்த்தேன். என்னோடய அந்த பழைய வீடியோஸ் எல்லாம் டெலீட் ஆன மாதிரி இருந்தது, என்னோடய ஃபோனில் இல்லை. அப்புறம் ஏதாச்சும் என்னோடய பழைய ஃபோனை கொஞ்சம் பார்க்கும்போது அதில் ஸ்டோர் ஆகிருந்தது. ஸோ உடனே உங்கள் கமெண்ட்ஸ்க்கான விளக்கமாகவும் அது இருக்கட்டும், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நான் என்ன ஃபேஸ் பண்ணேன் வெள்ளியங்கிரி அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் அந்த பதிவை போடுறேன். வெள்ளியங்கிரி மலைக்கு ஃபஸ்ட்டு நான் 2014 போயிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், எக்ஸாக்ட்லி அரவுண்ட் 2014. அப்போ போகும்போது ஒரு பௌர்ணமி அன்னைக்கு போயிருந்தோம், ஒரு குழுவாக போயிருந்தோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான், பட் பெருசாக நான் என்ஜாய் பண்ணலை அந்த ட்ரிப்பை. அடுத்து பார்த்திங்கன்னா தனியாக வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு விருப்பம், இந்த கூட்டம் இல்லாத டைமில் வரணுன்ட்டு. சரின்னு நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தட்டையும் பேசினோம். பௌர்ணமிக்கு நாள் கொஞ்சம் கூட்டம் ஏற ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம அதுக்கு நாள் போவோம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட முடிவாக இருந்தது. சரின்னு February 2016 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். பௌர்ணமிக்கு ஒரு 2 நாள் முன்னாடி. பட் ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கேப் எடுத்துகிட்டு போகிறோம், ஆம்னி வேன் எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு வெள்ளியங்கிரி அடிவாரத்துக்கு முன்னாடி ஒரு டேர்னிங் வரும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ஒத்த யானை நின்றுக்கிட்டு இருக்கு நடுவில். அதுதான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. அதை பார்த்த உடனே நாங்கள் பயந்துக்கிட்டு திருப்புறோம். இதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி என்னாச்சு, ஒரு பையன் ஒரு பாட்டு நடந்து போயிட்டு இருந்தார். நம்ம வயசு தான், ஒரு 40s இருக்கும், நடந்து போயிட்டு இருந்தார். போகும்போது நான் கேட்டேன், எங்கள் வெள்ளியங்கிரிக்கு போகிறீங்களா, நீங்கள் வேணால் ஏறிக்கலாமே, எங்களோட வரலாமேன்னு. அவர் எதுவுமே பேசலை, மௌனமாக, இல்லை பரவாயில்ல, ரொம்ப சாந்தமாக பதில் சார், இல்லை பரவாயில்ல, நான் நடந்து தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டார். நாங்கள் அவரை தாண்டி போகும்போது அந்த யானையை நாங்கள் பார்க்குறோம். பார்த்தோன்னா திரும்பி வேகமாக ஓடி வர்றோம். ஒத்த யானை கொஞ்சம் டேஞ்சருங்கிறனால வண்டியை திருப்பிட்டு வர்றோம். அவர்கிட்ட நாங்கள் கேட்குறோம், இந்த மாதிரி ஒத்த யானை இருக்குங்க, நீங்கள் வண்டியில் ஏறிக்கோங்க, யானை போனதுக்கப்புறம் போகலான்றோம். அவர் எங்கள் பேச்சை சட்டையே பண்ணலை. அவர் பாட்டுக்கு நடந்து போகிறார். ஏன்னாப்பா யானை நிற்கிது, நீ பாட்டு போயிட்டுருக்கேன், நான் சத்தம் போடுறேன், அதை கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு நடந்து போகிறாரு. அதை பார்த்தோன்னே எனக்குள்ளே ஒரு இன்ட்யூஷன், சரி ஓகே, ஏதோ இருக்குது இந்த பையன்கிட்ட, இவ்வளோ தைரியமாக போகிறானே அப்படின்ட்டு. அப்போ தான் நான் ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். சரி ஓகே, என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்ட்டு. இது அவரை காப்பாற்றக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் இல்லை, அதையும் மீறி அவர் போகிறாரு. ஸோ அதனால் எங்களால் தடுக்க முடியல. ஈவன் அந்த டிரைவர் கூட தடுத்து பார்த்தார், முடியல. சரின்ட்டு என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாமேன்ட்டு வெயிட் பண்ணுறோம். அந்த யானை நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு எங்களை நோக்கி வேகமாக வந்துட்டு இருந்தது. இவர் போனோடனே இவரை தாண்டி வரல. இவர் உட்காந்து ப்ரே பண்ணுறாரு, அந்த யானைக்கு முன்னாடி நின்று ப்ரே பண்ணுறாரு, ஏதோ மந்திரம் ஜெபிக்கிறாரு. அந்த யானை அப்படியே நிற்கிது. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. எங்களுக்கு ரொம்ப அதிசயமாக போச்சு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு வெள்ளியங்கிரி போகும்போது எங்களுக்கு கிடைக்கிது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா, நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிற பார்த்துட்டு மறுபடியும் யானை வேகமாக முன்னாடி வருது. 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சோடனே நான் காரில் வேகமாக ஏறுறேன் உள்ளே பயந்துக்கிட்டு. ஏன்னா 2 ஸ்டெப்பு யானை எடுத்து வைக்கிறது அவ்வளோ வேகமாக நடந்ததை நான் பார்த்ததே இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கீழே விழுந்துடுறாரு, விழுந்து கும்பிட்றாரு. யானை எங்களை துரத்திட்டு வந்தது, ஆனால் காருக்குள்ளே ஏறினதுனால அதை கேப்சர் பண்ண முடியல பயத்தில். உடனே அப்படியே ஒரு யூ-டர்ன் போட்டுச்சு பாருங்கள். யூ-டர்ன் போட்டு அப்படியே உள்ளே இறங்கி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ இன்னும் ஒரு சிலர் இது வெள்ளியங்கிரி இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு சாட்சி இந்த கேப் டிரைவர் நம்பர் வேணால் முடிஞ்சால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்கூட்டியில் ஒரு பொண்ணு போகிறத பார்த்துருப்பீங்க. அவங்க வெள்ளியங்கிரி அடிவார கோயிலில் கடை வச்சு பூ வியாபாரம் பண்ணுறவங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பொண்ணு இந்த சம்பவத்தெல்லாம் மறந்துருக்கான்னு நினைக்கிறேன். நீங்கள் அடுத்து வெள்ளியங்கிரி அதுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, நீங்கள் போனீங்கன்னா கூட விசாரிச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் போய் அவர்கிட்ட பேசுகிறோம், என்னங்க நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, எங்களுக்கு ரொம்ப பயமாகிடுச்சு, யார் என்னென்னு ஒரு க்யூரியாசிட்டியில் விசாரிக்கிறோம். இவர் தான் நீங்கள் பார்க்குறீங்க, இவர் ஃபினான்ஷியர் அப்படின்னு சொன்னார். என்ன ஃபினான்ஷியரா? சரி, அப்போ தான் யோசித்தேன், சார் பொதுவாக ஃபினான்ஷியர் அப்படின்னாலே நம்ம இந்த கந்து வட்டிக்கு வர்றவங்க,
கொடுமைக்காரங்க அப்படின்னு பார்த்துருப்போம். இவரை மாதிரி ஒரு ஆள் ஃபினான்ஷியர்னு பார்த்தோன்னே எனக்கு சரி நம்ப முடியல. அப்போ தான் அவர் சொன்னார், அவர் பேர் அண்ணாமலைன்னு நினைக்கிறாமா, அண்ணாமலை. அவர் திருவண்ணாமலைக்கு 100 தடவைக்கு மேலே கிரிவலம் போயிருக்கார். நான் சொல்கிறது 2016. அதுக்கப்புறம் எத்தனை தடவை போயிருக்காருன்னு தெரில. வெள்ளியங்கிரிக்கு 28வது தடவை என்னமோ மேட்டூர், இவர் மேட்டூர்லேருந்து பாத யாத்திரையாக வர்றாராம். அவர்கிட்ட ஒரு ஆழமான ஒரு அமைதியை ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கெல்லாம் சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். பட் இருந்தாலும் எடுத்திருக்கேன். அப்புறம் மறுபடியும் அவரை காரில் வர சொல்லி கூப்பிட்டோம். அவருக்கு விருப்பம் இல்லைன்ட்டார், நடந்தே போய்க்கிறேன்னாரு. சரி 1 கிலோமீட்டர் தான், சரி அடிவார கோயிலில் போய் சிவன் கோயிலில் கும்பிட்டுட்டு நாங்கள் மேலே அவரும் வருவாருன்னு நினச்சி பார்க்குறோம். அவர் வரல. அவர் தனியாக போய் ஒரு ஓரமாக உட்காந்துட்டார் கோயில்லையே. கேட்டதுக்கு மேலெல்லாம் வரமாட்டேன், கீழே கோயிலில் கும்பிட்டுட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னார். சரி நாங்கள் மலை ஏற ஆரம்பித்தோம். நாங்கள் மலை ஏற ஆரம்பித்த கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா 2 பேர் இந்த ஈஷா யோகாவில் இருக்கிறவங்க, அவங்க மட்டும் இறங்கி வந்தாங்க. அதுக்கப்புறம் முழு மலையில் நாங்கள் 2 பேர் மட்டும்தாங்க இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பயணத்தை வந்து நான் எப்போயுமே அனுபவிச்சு கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான பயணமாக இருந்தது. அந்த காட்டில் வந்து நாங்கள் 2 பேர் மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நைட்டு ரொம்ப மெதுவாக நடந்து தான் போனோம். நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பேசிவிட்டு உட்காந்து எந்திரிச்சு தான் போனோம். பௌர்ணமிக்கு முதல் நாள் நைட்டு அந்த மலை குகையில் நாங்கள் 2 பேரும் தங்குறோம். பயங்கர குளிர். அந்த மாதிரி ஒரு குளிர் வந்து அனுபவிச்சதே கிடையாது. விரைச்சி போகிற அளவுக்கு குளிர். நைட் அந்த குகையில் வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு பின்னாடி ஒரு குகை இருக்குது. வெள்ளியங்கிரி மலை போனவங்களுக்கு தெரியும். அந்த குகையில் நாங்கள் 2 பேர் மட்டும் இருக்கோம். தூக்கம் வரல, பயத்துலேயும் சரி குளிர்லேயும் சரி ஏதாச்சும் மிருகம் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்கோம். எதிர்பார்த்த மாதிரியே குகைக்கு வெளியில் கருப்பாக பெருசாக ஒரு உருவம் வேகமாக ஓடி வந்துச்சு சைடில். பயந்து கத்துறாரு. நான் கொஞ்சம் கண்ணசதியாக தூங்கிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டு பயந்து கத்துறாரு, எந்திரா அப்படின்னு கத்துறாரு. நானும் பயந்துக்கிட்டு கத்திட்டு எந்திரிக்கிறேன். அது நாங்கள் கத்தில் ஓடிடுச்சு அந்த மிருகம். ஸோ அப்போ பேசிக்கிற ஏதோ அந்த உருவம் கருப்பாக குண்டாக இருந்ததை பார்த்தா ஏதோ காட்டு பண்ணி மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சரி விடிய காலைல ஒரு 6 மணிக்கு அப்போ தான் எல்லாம் மக்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் கீழே இறங்கி வர்றோம். அப்போ தான் வெள்ளியங்கிரிக்கு மறுநாள் பௌர்ணமிக்கு முதல் நாள் எல்லாருமே ஏறுறாங்க. பௌர்ணமி அன்னைக்கு நைட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏறுறாங்க. டீ கடையெல்லாம் அப்போ தான் போட ஆரம்பிக்கிறாங்க. பௌர்ணமியொட்டி யூஸ்வலாக போடுவாங்க. அப்போ கீழே வந்த ஒரு பெரியவர்கிட்ட டீ குடித்தோம். என்ன இப்போ தான் வர்றீங்க, நைட்டு எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்டார். இப்போ தான் நான் அழுக போக ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்டார். நாங்கள் நைட்டு அங்கேயே தங்கியிருந்தோம் அப்படின்னா. எதுவும் வரலையா அப்படின்னு கேட்டார். என்ன எதுவும் வரலையா, ஒரு காட்டு பண்ணி வந்ததுங்க, நாங்கள் கத்தில் ஓடிடுச்சு அப்படின்னோம். தம்பி அது காட்டு பண்ணி இல்லைப்பா, கரடி. இங்கே கரடி கொஞ்சம் ஜாஸ்தி. நீங்கள் போய் அதோட வீட்டில் தங்கியிருந்தீங்கன்னா அது உள்ளே வந்திருக்கு, நீங்கள் இருந்ததை பார்த்து ஓடிடுச்சு அது அப்படின்னாரு. ஸோ அப்போ எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. சரி ஓகே. போகும்போது யானையை பார்த்தோம், எங்கே நைட்டு கரடியை பார்த்தோம். ஸோ நல்ல ஒரு அனுபவம் வெள்ளியங்கிரி. மறுபடியும் போகும்போது இந்த மாதிரி ஒரு கூட்டம் இல்லாத டைமில் போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம். சேஃபாக போயிட்டு வாங்க. வெள்ளியங்கிரியோட வைப்ரேஷன் வந்து ரொம்ப அபாரமானது. பசங்கள்லாம் அவசியம் ட்ரெக்கிங் போகிற மாதிரி கூட நினச்சிப்போங்க. ஒருவேளை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னாலும் சரி, அங்கே இருக்கிற வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். வெள்ளியங்கிரி போனதுக்கப்புறம் ஒரு சில மாற்றங்களை பர்சனல் லைஃப்லேயும் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். மறுபடியும் அந்த மலைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கேன். நன்றி, வணக்கம்.